கடகராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்குது? எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குங்க. சூரியன் உங்கள் இடத்துக்கே வந்துட்டாருங்க. பயப்பட வேண்டாம். பிரகாசமான மாதம். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் சித்தியாகும், வெற்றியாகும், ஜெயமாகும். தடையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. அரசியலாகட்டும், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, துறை சார்ந்து நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேங்க, நிறைய லாஸு, நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது யாருன்னா கடகராசி தாங்க. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனி படாத பாடுபட்டோம். இந்த வருஷம் இத்தனை பெயர்ச்சி இருந்தோம். ஆடி மாதத்துல என்னை ஆட்டி படைக்குமா? பயம். பயப்பட வேண்டாம். சூரியனும் புதனும் கௌரவமாக வந்து உட்காந்துருக்காங்க. கால தேவனுக்கு 4ஆம் பாவகம். அம்மாவுக்கு ஒரு அந்தஸ்து, அப்பாவுக்கு ஒரு புகழ், பேர், அப்பா அம்மாவோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அம்மாவோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அப்பாவுடைய உயர்வு உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். எத்தனை கவலை இருந்தாலும் விடுபட்டு தடை இருக்கிறதெல்லாம் தவிடுபொடியாக ஆகக்கூடிய மாதம் ஆடி மாதம். பயப்பட வேண்டாம். உங்களுடைய குலதெய்வம் காப்பாற்றும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் காப்பாற்றும். இத்தனை நாள் நான் வேண்டி வேண்டி வச்சுருந்த அத்தனை விஷயமும் கிடைக்குமா அப்படின்னு அப்படியே நீங்கள் ஏங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அத்தனை பாசக்கார பிள்ளைங்க அப்படிமோ கடகத்தை. லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், இந்த பூச நட்சத்திரக்காரங்களாம் புலம்பி தவிச்சாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு விமோச்சனம், ஒரு வெற்றி. அடுத்த கட்டத்துக்கு என்ன போவோம்? எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு சித்தியை தரக்கூடிய அமைப்பு உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு ஆடி மாதம். பயப்பட வேண்டாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் அல்லது ஒரு வருமானத்தில் ஏதாவது பீடை இதெல்லாம் வரும். அப்போ குழந்தைகளுக்கு உட்காந்து நல்லா படிக்க வைக்கணும். நீங்கள் கூட இருந்து கவனிங்க. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூடயே உட்காருங்க. புனர்பூசம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இந்த மாதம். பூசத்துக்கு கொஞ்சம் உற்சாகமான மாதம். வேலை, தொழில், புதிய அமைப்பு, புதிய கடை பார்க்கலாமா, புதிய இடத்துல நம்ம ஆஃபீஸ் தொடங்கலாமா, அல்லது புதிய இடத்துல நமக்கு வேலைக்கான அமைப்புக்கு அப்ளிகேஷன் போடலாமா, இப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. சனி வக்கரமாகறனால உங்களுக்கு கண்டிப்பாக அது முயற்சிக்கு அத்தனை காரியமும் ஜெயத்தை கொடுக்கும். அற்புதமான விஷயம். வருமானம் படிப்படியாக உயர்வை உண்டு. சுபகாரியங்கள், திருமணத்துக்காக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்த வீடு கிரகப்பிரவேசம் எல்லாமே ஆடி 18க்கு அப்புறம் உட்காந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுக்குங்க. ஆவணியில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பெண் பார்க்கும் படலம் கண்டிப்பாக ஆடி 18க்கு அப்புறம் போடலாம். பெண் நல்லா அமையுமா? அமையும். நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் எடுக்கலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய், கேது. சில தடைகள் எதனால் அப்படின்னா, உங்களுடைய உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வாய் வார்த்தையை விட்டு வம்பில் மாட்டிக்க வேண்டாம். கரெக்டாக அளந்து பேசுங்க. இரத்த உறவுகளில் சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, யாராக இருந்தாலும் உறவு சம்மந்தமாக பேசும் பொழுது கொஞ்சம் படபடான்னு பேசாமல் எடுத்ததுக்கு இந்தாங்க பதில், இந்தக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறத பேசிடுங்க. வாய் வார்த்தை பேசுகிறதுல மட்டும் இந்த ஆடி மாதம் கடகராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். சூரியன் புதன் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். அறிவான விஷயத்தை செயல்படுவீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் ஒரு உதிக்கும்பாங்கள, அந்த உதித்தல் தன்மை இன்னும் வரும். பிரகாசமாக யோசிப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. அதெல்லாமே இந்த ஆடி 18 ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதுக்கு இந்த மாதம் நீங்கள் அடித்தளம் போடுங்க. அற்புதமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் பெண்கள்லாம் திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த ஆடி 30ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு வரும். துளசி வச்சு வழிபாடு எடுக்கக்கூடியவங்க வரலட்சுமி நோன்பு. ஏன்னா இந்த கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட இடங்க. 8/8/2025 வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு மங்கல்யம், மாங்கல்ய பலம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. அது எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கணும்னு டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, ஜனன ஜாதகத்துக்கு கோச்சார கிரகங்கள் தொடர்பு எப்படி இருக்குது, அதே போல் உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணுமா,
அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். நம்ம எல்லாமே ஒரு பொது பலனாக தான் சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த பௌர்ணமியில் என்ன வழிபாடு, எந்த அம்பாள் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்குங்க. வரலட்சுமி நோன்பு விரதமும் இந்த துளசி பூஜையும் எப்படி செய்யணும் அப்படின்னா அரை மணி நேரம் அதை பற்றி சொல்லணும். அத்தனை விஷயங்கள் இருக்குது. என்னென்ன பொருட்கள் வைக்கணும், நம்ம ராசிக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கணும், என்ன நெய்வேத்திய பொருட்கள் வைக்கணும், எப்படி தான தர்மம் பண்ணணும், இத்தனை நமக்கு இருக்குது. ஸோ கடகராசிக்கு அரசியல் அந்தஸ்து உண்டு, ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் உண்டு, உறவுகளிடையே சில சிக்கல்கள் இருக்கும், அதை கவனமாக கையாளணும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு சிறப்பான அமைப்பு உண்டு. மேற்கொண்டு இந்த மாதம் நீங்கள் வழிபாடுன்னு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆடி 18 நீர்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் போய் ஒரு கன்னிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சப்த கன்னிமாரை வச்சு வழிபாடு எடுத்துட்டு வீட்டிலையும் படையல் போட்டு ஒரு 7 பெண்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் மன நிறைவோட அவங்களுடைய ஆத்மா திருப்தியோட உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு என்ன காரியத்துக்காக அதை கொடுக்குறவங்களோ அது சக்ஸஸ் ஆகும். மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா 40%. நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பலனை பார்க்கணும், முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி, அந்தரநாதன், புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நமக்கு விமோச்சனம் என்ன, எது காரிய சித்தி ஆகும், இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்குங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்பட்டுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கோ நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம். அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு. அதை ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம், அல்லது மோதிரம் எந்திரம் போட்டு கொடுக்கறது, எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிடம் மூலியமாக உங்களுடைக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.